சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோழி ஈரல் பெப்பரு கிரேவி பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ தேவையான பொருள் எடுத்துக்கிறோம். ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். தக்காளியை மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். சோம்பு எடுத்துக்கிறேன், கருவேப்பிலை எடுத்துக்கிறேன், பெப்பர் தூள், ஜீரகத்தூள், 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஈரலை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம செய்ய போகிற பொருள். மசாலாவை போடுறப்ப பார்த்தோம். இப்போ தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கொதித்த தண்ணியில் 2-3 ஏலக்காய், 2-3 கிராம்பு போட்டுக்கிறேன். இதில் நம்ம ஈரலை கொஞ்சம் நேரம் அவிச்சு எடுத்துக்குவோம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நான் அந்த ஈரலை அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஒரு கொதியல் வரட்டும். சரிங்களா? கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரல் நல்லா கொதிச்சு வருது. இது நல்லா ஒரு கொதியல் வரட்டும். கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஈரலை நான் வடிகட்டிக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். தேவையான ஆயில் ஊற்றிக்கிறோம். ஒரு 50 ஆயில் ஊற்றிங்க. ஜீரகம், கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்படி போகுது சொல்லி தர. இப்போ வெங்காயத்தை போட்டுங்க. நல்லா கிளாஸ் பக்குவத்துக்கு நல்லா வேகட்டும். அதை நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா வேகட்டும். சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் ஈரல் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வந்துடுச்சு. இந்த டைம் அந்த வெங்காயத்தோட மல்லித்தூளை போட்டு அதோட நல்லா பிரட்டி விடுங்க. மெயினாக இந்த ஆயிலில் போட்டு இந்த மல்லித்தூளை எல்லாம் ஃப்ரை பண்ணிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி இந்த ஆயிலே வேகட்டும் அந்த மல்லித்தூள். அதுக்கப்புறம் தக்காளி ஊற்றிக்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறோம், இந்த தக்காளி நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? நல்லா கலரி விடுங்க. நல்லா வந்துடும். ஜாரையும் அப்படியே லைட்டாக வெளியே ஊற்றிங்க. நல்லா வேகட்டும். இப்போ என்ன செய்கிறோம்னா ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுங்க. சரிங்களா? மஞ்சள்தூளை போட்டு அந்த வெங்காயம் வேகட்டும். தண்ணி சேர்க்காததுக்கு முன்னாடியே 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துங்க. சரிங்களா? அப்படியே இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். நல்லா வேகட்டும். இப்போ 2 ஸ்பூனு சிக்கன் மசாலா போட்டுங்க. நல்லா மசாலா விட்டு நல்லா பிரட்டிங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போல் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுங்க. நான் கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன். அது மாதிரி நீங்களும் சேர்த்துங்க. நல்லா சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துங்க.
போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க, இதே மாதிரி போதும். நல்லா கொதி வரட்டும். இப்போ 4 பச்சை மிளகா சேர்த்துங்க. சரிங்களா? கீராமல் சேர்த்துங்க, அப்படியே முழுசாக போட்டுங்க. நல்லா வருது பார்த்தீங்களா? நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ என்ன செய்கிறோம்னா, நம்ம அவிச்சு வச்ச ஈரலை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? தண்ணியோட ஊற்றிடாதீங்க, அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். அப்படியே கிளறி விடுங்க, வேகட்டும். சரிங்களா? ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சிங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நான் கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைக்கு ஏற்ற சேர்த்துங்க, ரொம்ப போட்டுற வேண்டாம், போதும். அப்படியே பரட்டி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஜீரகத்தூள், பெப்பர் தூள், சரிங்களா, ஒரு பெரிய ஸ்பூனால் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சரிங்களா? அப்படியே உடச்சிடாமல் அப்படியே கிளறி விடுங்க. சரிங்களா? எப்படி வந்துருச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் எடுத்த அளவு நீங்களும் எடுங்க. அவ்வளோ அந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாட்டுக்கு, மற்றபடி கப்ஸா, நீங்கள் அது மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நான் எடுத்த அளவே நீங்களும் எடுங்க. சரிங்களா? நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி இருக்க பாருங்க. இதே மாதிரி இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது லிவர் பெப்பர் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்கள் சேகர்.